Sporangium in embryology PGTRB botany-ல யூனிட் 4ல இருக்கிற டாபிக் தான் மெகாஸ்பொராஞ்சியம். ஸோ மெகாஸ்பொராஞ்சியம்னா என்னது? ஓவியூல். ஸோ மெகாஸ்பொராஞ்சியத்தை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? The sporangium in the seed plants that produces female spores, megaspores. அதாவது ஃபீமேல் பிளான்ட்ல இருக்கிற ஸ்பொராஞ்சியம் தான் மெகாஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம்லையும் ஜிம்னோஸ்பெர்ம்லையும் ஓவியூல் தான் மெகாஸ்பொரஞ்சியத்தை குறிக்குது. அண்ட் இந்த ஓவியூலை சுற்றி என்ன இருக்கு? இன்டெக்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஓவியூல் தான் ஃபர்டிலைசேஷன் ஆன பிறகு என்னவா மாறுது? சீடா மாறுது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டிபிக்கல் மெகாஸ்பொராஞ்சியம், ஓவியூலோட ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபியூனிக்கல்ஸ். ஃபியூனிக்கல்னா என்ன? ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓவியூலோட ஸ்டாக்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபியூனிக்கல். இந்த ஃபியூனிக்கல் தான் பிளசண்டாவோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ பிளசண்டா என்ன சப்ளை பண்ணும்? நியூட்ரியன்ஸ். எதன் வழியா? ஃபியூனிக்கல்ஸில் இருக்கிற வாஸ்குலார் ஸ்டாண்ட் வழியா. ஹைலின். ஹைலின் என்றது ஓவியூல்ஸ்க்கும் ஃபியூனிக்கலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஜங்ஷன். ஸோ ஓவியூலுக்கும் ஃபியூனிக்கலுக்கும் ஒரு ஜங்ஷனாக இருக்கிறது யாரு? இந்த ஹைலின். இன்டெகுமெண்ட்ஸ். இன்டெகுமெண்ட்ஸ் வந்து ஓவியூலை சுற்றி இருக்கிற லேயர், ப்ரொடெக்டிவ் லேயர். இது 1 or 2 இருக்கலாம். ஸோ அது நியூசெல்லஸை சரவுண்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இடத்துல, அதாவது இந்த ஓவியூலோட இந்த ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல மட்டும் ஓப்பனிங் இருக்கும். அதாவது இன்டெகுமெண்ட்டில் அந்த ஃபுல்லி சரவுண்டட், ஆனால் ஒரே இடத்துல மட்டும் என்ன இருக்கும்? ஓப்பனிங் இருக்கும். அதுக்கு பேர் என்ன? மைக்ரோபைல். மைக்ரோபைல். ஸோ இந்த இன்டெகுமெண்ட்டை வச்சு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. யூனிடெக்னிக். யூனிடெக்னிக்னா சிங்கிள் இன்டெகுமெண்ட். எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசி. பைடெக்னிக்னா 2 இன்டெகுமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம். ஸோ இன்டெகுமெண்ட்னா எங்கே இருக்கு? நியூசெல், ஓவியூலோட நியூசெல்லஸை கவர் பண்ணி 1 or 2 லேயர்ஸில் இருக்கு. இந்த இன்டெகுமெண்ட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கு, அதுக்கு பேர் வந்து இன்டெகுமெண்ட்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு, அதுக்கு பேர் வந்து மைக்ரோபைல். அண்ட் இன்டெகுமெண்ட்ஸில் 2 டைப் இருக்கு. யூனிடெக்னிக்னா சிங்கிள் இன்டெகுமெண்ட் ஆஸ்ட்ரேசி. பைடெக்னிக்னா 2 இன்டெகுமெண்ட். இது நிறைய ஆஞ்சியோஸ்பெர்ம்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் மைக்ரோபைல். மைக்ரோபைல் வந்து இந்த இன்டெகுமெண்ட் சேராத ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஓப்பனிங்கை தான் நம்ம மைக்ரோபைல்னு சொல்கிறோம். அந்த மைக்ரோபைல் வழியாக தான் போலன் டியூப் உள்ள என்டர் ஆகுது ஃபர்டிலைசேஷனுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசெல்லஸ். த சென்டர் பார்ட் ஆஃப் த ஓவியூல்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே இருக்கிற டிஷ்யூ ஒரே வகையான டிஷ்யூவாக இருக்குது. ஹோமோலாகஸ்னா சேம் டைப் ஆஃப் டிஷ்யூ. அது ஸ்பொராஞ்சியல் டிஷ்யூன்னு சொல்லலாம். ஸோ நியூசெல்லஸ் எங்கே இருக்குது? சென்டர் ஆஃப் த ஓவியூலில் இருக்குது. ஸ்பொராஞ்சியல் டிஷ்யூ. அண்ட் அதில் என்ன இருக்குன்னா சிங்கிள் மெகாஸ்போரோசைட் இருக்குது. சிங்கிள் மெகாஸ்போரோசைட்னா மெகாஸ்போர் மதர் செல் இருக்குது. எம்எம்சின்னு சொல்லுவாங்க. மெகாஸ்போர் மதர் செல். நியூசெல்லஸ்குள்ளே தான் சிங்கிள் மெகாஸ்போரோஃபைட் இருக்கு. அது நத்திங் பட் த மெகாஸ்போர் மதர் செல், இல்லைன்னா எம்எம்சின்னு சொல்லலாம். அதுதான் நரிஷ்மெண்ட் ப்ரொவைட்ஸ். அதாவது நியூசெல்லஸ் தான் இந்த மெகாஸ்போர் மதர் செல்லுக்கோ இல்லை எம்ப்ரியோ சாக்குக்கும் ஃபுட்டை சப்ளை பண்ணுது. எதுக்கு? ஃபர்தர் டெவலப் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் செலாசா. த பேசில் பார்ட், அதாவது பேசில் ரீஜன் ஆஃப் நியூசெல்லஸ் என்னது? செலாசா. ஸோ அங்கே வந்து அதாவது இன்டெகுமெண்ட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இன்னொன்று கூட சொல்லலாம், மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ரீஜன் வந்து செலாசா. ஸோ இந்த பேசில் ரீஜன் ஆஃப் நியூசெல்லஸ் என்ன? செலாசா. அங்கே இன்டெகுமெண்ட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அது மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. எம்ப்ரியோ சாக் தான் ஃபீமேல் கேமிட்டோஃபைட். இது எங்கே நடக்குது? இந்த எம்ப்ரியோ சாக் எதுக்குள்ளே பதிஞ்சிருக்கு? நியூசெல்லஸ்குள்ளே இருக்கு. ஸோ இந்த நியூசெல்லஸ் ஃப்ரம் மெகாஸ்போர் ஆஃப்டர் மியாசிஸ் அண்ட் மைட்டோசிஸ் என்னவா ஃபார்ம் பண்ண போகுது? எம்ப்ரியோ சாக்.
அந்த எம்ப்ரியோ சாக்ல எத்தனை செல்ஸ் இருக்கு? 7 செல்லு, 8 நியூக்ளியஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் இது வந்து பாலிகோனம் டைப். ஸோ அந்த 7 செல்லும் 8 நியூக்ளியையும் எந்த டைப்பா? பாலிகோனம் டைப். பாலிகோனேசி ஃபேமிலியில பார்த்ததுனால அதை அப்படி சொல்றாங்க. அந்த 8 செல்லும் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது 8 செல் இல்லை, 8 நியூக்ளியஸ் அண்ட் 7 செல்லு. ஸோ மைக்ரோபைலாண்ட 3 செல் இருக்கு. அதில் 2 வந்து சினர்ஜிட்ஸ், 1 எக்கு. மொத்தமாக சேர்ந்தா எக் அப்பேரட்டஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட்டாக செலாசல் எண்டில் 3 செல் இருக்கு. ஆன்டிபோடால் செல் இப்போ 6 ஆச்சா? ஸோ 6 நியூக்ளியஸ் 6 செல் ஆச்சு. அண்ட் நடுவில் 2 நியூக்ளியை 1 செல் இருக்கு. ஸோ 7 செல்லு, அந்த 2 செல், அதுக்கு பேர் என்ன? போலார் நியூக்ளியஸ் ஆர் செகண்டரி நியூக்ளியஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் பேஸ்ட் ஆன் த ஓரியன்டேஷன் ஆஃப் மைக்ரோபைல் அண்ட் ஃபியூனிக்கல்ஸ். ஸோ மைக்ரோபைலும் ஃபியூனிக்கல் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கோ அந்த ஓரியன்டேஷனை வச்சு சில வகைகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்த்தோட்ராபஸ் ஆர் ஏட்ராபஸ்ன்னு சொல்லலாம். இங்க மைக்ரோபைல், நியூசெல்லஸ், செலாசா, ஃபியூனிக்கல் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். இந்த டைப் நம்ம எந்த ஃபேமிலியில பார்க்கலாம்னா பாலிகோனேசி, பைப்பரேசியில பார்க்கலாம். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் டைப். ஓகேவா? போன டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, அதனால நான் இதை சொல்றேன். ஆர்த்தோட்ராபஸ் ஆர் ஏட்ராபஸ், மைக்ரோபைல், நியூசெல்லஸ், செலாசா, ஃபியூனிக்கல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்துச்சுன்னா அது என்னது? ஆர்த்தோட்ராபஸ். எக்ஸாம்பிள் பாலிகோனேசி அண்ட் பைப்பரேசி. அனாட்ராபஸ், அனாட்ராபஸ்னா ஓவியூல் இன்வெர்டட். அப்போ ஓவியூல் இன்வெர்டட் ஆனதுனால மைக்ரோபைலும் பியூனிக்கலும் பக்கத்து க்ளோஸா வந்துட்டாங்க. ஸோ இதுதான் காமன் டைப். 80% ஆஞ்சியோஸ்பர்ம்ல இருக்கிற ஓவியூல் என்ன? அனாட்ராபஸ். எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ். ஸோ அனாட்ராபஸ்ல பார்த்தீங்கன்னா ஓவியூல் இன்வெர்டட் ஆனதுனால மைக்ரோபைலும் பியூனிக்கல்ஸும் பக்கத்துல வந்தாச்சு. ஸோ இது 80% ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ல இருக்கிறதுனால இது காமன் டைப். எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ். கேம்ஃபைலோட்ராபஸ். கேம்ஃபைலோட்ராபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவியலோட பாடி வந்து கர்வ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாடியே கர்வ் ஆனதுனால உள்ள எம்ப்ரியோ சாக்கும் கர்வ் ஆயிடுச்சு. கேம்ஃபைலோட்ராபஸ் என்னாவி? கர்வ்டு. ஓவியூல் வந்து ஓவியலோட பாடி கர்வ் ஆனதுனால எம்ப்ரியோ சாக்கும் ஸ்லைட்டா கர்வ்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் பிராசிகா. ஆம்ஃபிட்ராபஸ்னா ஓவியூல் கர்வ்ட் ஆயிடுச்சு, எம்ப்ரியோ பார்க்கறதுக்கு வந்து ஹார்ஷூ ஷேப்ல இருக்கு. ஸோ ஆம்ஃபிட்ராபஸ்ல எப்படி இருக்கு? ஓவியூல் கர்வ்ட் ஆயிடுச்சு. அப்போ எம்ப்ரியோ சாக் எந்த மாதிரி அப்பியரன்ஸ்? ஹார்ஷூ ஷேப். நம்ம ஹார்ஸோட ஷூ லாடம் கட்டுறாங்கன்னு சொல்றீங்களா, அந்த ஷேப்ல இங்க இருக்கு. ஹார்ஷூ மேக்னெட் தெரியும்ல, ஹார்ஷூ மேக்னெட் அந்த மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள் அலிஸ்மா லெம்னா. சர்சினோட்ராபஸ்னா ஓவியூல் இனிஷியலா ஆர்த்தோட்ராபஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா பியூனிக்கல் அதை சுத்தி கம்ப்ளீட்டா இன்வெர்டடா கவர் ஆயிருக்கும். வாட்ச் ஸ்ப்ரிங் எப்படி இருக்கு? சுருள் மாதிரி. அந்த மாதிரி ஃபுல்லா இந்த பியூனிக்கல் வந்து அதை சுத்தி கவர் பண்ணியிருக்கும். ஸோ இது எப்படி இருக்கு? ஆர்த்தோட்ராபஸ் மாதிரி தான் இருக்கு. அதை சுத்தி ஃபுல்லி கவர் ஆகியிருக்கும். எது? பியூனிக்கல். எக்ஸாம்பிள் ஓபன்ஷியா, கேட்கேசி. ஹெமிஅனாட்ராபஸ் ஆர் ஹெமிஆர்த்தோட்ராபஸ். ஸோ பாடி ஆஃப் த ஓவியூல் வந்து ரைட் ஆங்கிள்ஸ். யாருக்கு ரைட் ஆங்கிள்ஸ்? பியூனிக்கலுக்கு. ஸ்டாக் ஆஃப் த ஓவியூலுக்கு ரைட் ஆங்கிள்ஸா பாடி ஆஃப் த ஓவியூல் வந்து லை ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் ரெனங்குலஸ். இப்போ ஒரு ரீகேப்சுலேஷன், ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்றதுனால சொல்றேன். ஆர்த்தோட்ராபஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? ஏட்ராபஸ். அப்போ ஆர்த்தோட்ராபஸ்ல மைக்ரோபைல், செலாசா, நியூசெல்லஸ்,
ஃபியூனிக்கல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா. எக்ஸாம்பிள் பாலிகோனேசி அண்ட் பைப்பரேசி. ஓகே, இது ஆர்த்தோட்ராபஸ். அனாட்ராபஸ் எப்படி இருக்கும்? இன்வெர்டட். ஓவியூல் இன்வெர்டட் ஆனதுனால யாரும் பக்கத்தில் இருக்காங்க? மைக்ரோபைலும் ஃபியூனிக்கல்ஸும் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ 80% ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் இதில் இந்த டைப் தான் பார்க்கலாம். அதனால் இதுதான் காமன் டைப். எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ். கெம்ஃபைலோட்ராபஸ்னா ஓவியூல் வந்து ஸ்லைட்டாக கர்வ் ஆன மாதிரி இருக்கிறதுனால எம்ப்ரியோ சாக்கும் ஸ்லைட்டாக கர்வ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது எதில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பிராசிக்கால. ஸோ ஓவியூலும் ஸ்லைட்டாக கர்வ் ஆயிருக்கும். அண்டு நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கர்வ் ஆயிருக்குன்னு சொன்னேன், எம்ப்ரியோ சாக்கும் ஸ்லைட்டாக கர்வ் ஆனதுனால இது எதில் பார்க்கலாம்? பிராசிக்கால. ஆம்ஃபிட்ராபஸில் ஓவியூல் வந்து கர்வ்டாக இருக்கிறதுனால எம்ப்ரியோ சாக் வந்து ஹார்ஷூ ஷேப்பில் இருக்குது. எக்ஸாம்பிள் அலிஸ்மா அண்ட் லெம்னா. சர்சினோட்ராபஸில் ஓவர் என்னவோ ஆர்த்தோட்ராபஸ் தான். அதை சுற்றி யார் என் சர்க்கிள் பண்ணியிருக்காங்க? ஃபியூனிக்கல் என் சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதில் பார்க்கலாம்? ஓபன்ஷியா, கேட்கேசி. அண்ட் ஹெமி அனாட்ராபஸ் ஆர் ஹெமி ஆர்த்தோட்ராபஸ் பார்த்தீங்கன்னா ஓவியூல் வந்து ஃபியூனிக்கலுக்கு ரைட் ஆங்கிள்ஸில் அட்டாச் ஆகிருப்பாங்க. ஓவியூல் வந்து ஃபியூனிக்கல்ஸ், அதாவது ஃபியூனிக்கல்ஸை வச்சு பார்த்தா ஓவியூல் ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ரனங்குலஸ். மெகாஸ்போரோஜெனிசிஸ் இன் மெகாஸ்பொராஞ்சியம். ஸோ மெகாஸ்போரோஜெனிசிஸ் இங்கே நடக்கும், மெகாஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே தான். மெகாஸ்பொராஞ்சியம்னா இங்கே எதை குறிக்குது? ஓவியூல தான் குறிக்குது. ஸோ அந்த மெகாஸ்பொராஞ்சியத்தில் என்ன இருக்குது? சிங்கிள் எம்எம்சி. எம்எம்சின்னா என்னது? மெகாஸ்போர் மதர் செல். ஸோ அது எதுக்குள்ளே இருக்குது? நியூசெல்லஸ்ல இருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இப்போ மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ் போனாவே எத்தனை மெகாஸ்போர் கிடைக்கும்? டெட்ரட்ஸ், 4 ஹாப்ளாய்ட் மெகாஸ்போர் கிடைக்கும். ஸோ இந்த 4ல் 3 டீஜெனரேட் ஆகி 1 மட்டும் ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எம்ப்ரியோ சாக்கா டெவலப் ஆகும். ஸோ டைப்ஸ் ஆஃப் மெகாஸ்போராஞ்சியம். ஸோ பேஸ்ட் ஆன் த நியூசெல்லஸ் திக்னஸை வச்சு திரும்பவும் தட் இஸ் மெகாஸ்போராஞ்சியத்தை இப்போ வந்து நம்ம அந்த டைப், அதாவது அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் மைக்ரோபைல் அண்ட் ஃபியூனிக்கல்ஸை வச்சு பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே டைப்ஸ் ஆஃப் மெகாஸ்போராஞ்சியம் பேஸ்ட் ஆன் த நியூசெல்லார் டைப். கிராசி நியூசெல்லேட். ஸோ இந்த எம்எம்சி வந்து நியூசெல்லஸில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு, அதாவது புதஞ்சிருக்கு. ஓகே, அப்படி இருந்ததுன்னா அது என்னது? கிராசி நியூசெல்லேட். எக்ஸாம்பிள் பாலிகோனம். டினி நியூசெல்லேட் ஜஸ்ட் பிலோ த, இந்த எம்எம்சி செல் வந்து நியூசெல்லஸ்ல ஜஸ்ட் பிலோ த எபிடர்மிஸ் இருக்கு. கம்போசிட்டி நத்திங் பட் ஆஸ்ட்ரேசி தான். சூடோ கிராசி நியூசெல்லேட். சூடோ கிராசி நியூசெல்லேட் பார்த்தீங்கன்னா கிராசி நியூசெல்லேட் தான், ஆனால் இது எதுலேருந்து டெவலப் ஆகுது? ஹைப்போடெர்மல் செல்லேருந்து டெவலப் ஆகுது. அதாவது கிராசி நியூசெல்லேட்னா நியூசெல்லஸ்குள்ள எம்பெட்டடாக இருக்கு அந்த எம்எம்சி செல். ஆனால் இங்கே வந்து எபிடர்மிஸ்க்கு நெக்ஸ்ட் லேயரான ஹைப்போடெர்மல் செல்லிருந்து டெவலப் ஆகுதான். ஸோ அதனால் இது வந்து சூடோ கிராசி நியூசெல்லேட். எக்ஸாம்பிள் கேரியோஃபில்லேசி. ஸோ டைப்ஸ் ஆஃப் மெகாஸ்பொராஞ்சியம் பேஸ்ட் ஆன் நியூசெல்லார் திக்னஸை வச்சு பார்த்தா 3 வகை. கிராசி நியூசெல்லேட்னா என்னது? அதாவது எம்எம்சி மெகாஸ்போர் மதர் செல் வந்து நியூசெல்லஸ்குள்ள புதஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள் என்ன? பாலிகோனம். நெக்ஸ்ட் டினி நியூசெல்லேட். ஸோ இது எபிடர்மிஸ் கீழேயே இந்த எம்எம்சி செல் நியூசெல்லஸ்ல இருக்கு. எக்ஸாம்பிள் காம்போசிட்டே. அண்ட் சூடோ கிராசி நியூசெல்லேட்னா கிராசி நியூசெல்லேட் தான் ஓவியூல், ஆனால் இந்த எம்எம்சி செல் எதுலேருந்து டெவலப் ஆகுதான்? ஹைப்போடெர்மஸ்லேருந்து டெவலப் ஆகுது. ஹைப்போடெர்மஸ்குள்ளேயே இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் என்ன? கேரியோஃபில்லேசி. எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன், அதாவது ஃப்ரீ மெகாஸ்போர் இன் டெரிடோஃபைட்ஸ் டு ப்ரொடெக்ட் த ஓவியூல்ஸ். இப்போ இந்த எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெகாஸ்போர் இன் டெரிடோஃபைட்ஸ் டு
protected ovules in gymnosperm and angiosperm is a major evolutionary advancement. ஸோ டெரிடோஃபைட்ஸில் மெகாஸ்போர்ஸ் தான் படிச்சிருப்போம், அங்கே ஓவியூலே கிடையாது, அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டெரிடோஃபைட்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. அண்ட் இது வந்து ப்ரொடெக்டட் டு ப்ரொடெக்டட் த ஓவியூல்ஸ். ஸோ ஓவியூலை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓவியூல் எதில் தான் வருது? ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம்ல. இது ஒரு அட்வான்ஸ்ட் எவல்யூஷனரி ஸ்ட்ரக்சர் தானே. அண்ட் ப்ரொவைட்ஸ், இது மட்டும் இல்லாமல் இந்த மெகாஸ்போர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. அந்த ஓவியூலை சுற்றி என்ன இருக்குது? இன்டெக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. நியூ செல்லஸ் ஃபுட்டை கொடுக்குது, ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த ஓவியலால தான் சீட் ஹேபிட் வந்தது. ஸோ இதுதான் ஸ்பெமட்டோஃபைட்டோட டாமினன்ட் கீ ஃபேக்டராக இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரீகேப்சுலேஷன் தான். நான் ஒன்று கேட்குறேன். ஆர்த்தோட்ராபஸ்ன்னா என்னது? பாலிகோனம். அனாட்ராபஸ் ஹீலியாந்தஸ், Kemphilotrophus brassica, Amphitrophus alisma, Sarcinotrophus opuntia, Hemianatropus ranunculus. So polygonum type polygonum எதுல பார்க்கலாம்? Orthotropus, Helianthus, Anatropus, Brassica, Kemphilotrophus, Alisma, Amphitrophus, Amphitrophus opuntia, Sarcinotrophus. Hemianatropusல யார் இருக்காங்க? Ranunculus. மெகாஸ்போரோஜெனிசிஸ். மெகாஸ்போரோஜெனிசிஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபீமேல் கேமிட்டோஃபைட். ஃபீமேல் கேமிட்டோஃபைட் டெவலப்மெண்ட்டை தான் ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா மாற்றும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? மெகா கேமிட்டோஜெனிசிஸ். இது எங்கே நடக்குது? ஓவியலோட நியூ செல்லஸில். அப்புறமா இந்த எம்ப்ரியோ சாக் வந்து ஹாப்ளாய்டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட்னு சொல்கிறோம். ஸோ எம்ப்ரியோ சாக் தான் ஹாப்ளாய்டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட். அண்ட் இந்த ஹாப்ளாய்டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டில் மொத்தம் 7 செல்லும் 8 நியூக்ளியஸும் இருக்குது. 8 நியூக்ளியை இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் நிறைய ஆஞ்சியோஸ்பெர்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த 7 செல்லும் 8 நியூக்ளியை தான் டபுள் ஃபர்டிலைசேஷன். இது ஒரு யூனிக் ஃபியூச்சர் ஃபார் ஆஞ்சியோஸ்பெர்ம். Development of female gametophyte, embryo sac. ஸோ இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ்ல இருந்து 4 மெகாஸ்போர் மியாட்டிக் டிவிஷன் மூலமாக ஃபார்ம் பண்ண போது மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து 1 megaspore becomes functional and developed into female gametophyte. Other 3 degenerates. ஸோ இந்த டெவலப்மெண்ட் வந்து மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக் பேட்டர்ன்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு மெகாஸ்போரோஜெனிசிஸில் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். மோனோஸ்போரிக்னா ஒரே ஒரு மெகாஸ்போர் நியூக்ளியஸ் மட்டும் ஃபங்க்ஷனல். அது எங்கே? செலாசல் கிட்ட இருக்கிற மெகாஸ்போர் நியூக்ளியஸ் தான் ஃபங்க்ஷனலாக மாறுது. ஸோ ஒன்றுன்றதுனால அது மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள் பாலிகோனம் டைப். பாலிகோனம் டைப் most common in 70% of angiospermsல இந்த type of monosporic development பார்க்கலாம். ஸோ எத்தனை பர்சன்டேஜ்? 70% of angiospermல நம்ம monosporic development பார்க்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுது? ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ல வந்து 3 successive mitotic divisions நடக்குது. 3 successive mitotic division நடந்து 8 நியூக்ளியை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த 8 நியூக்ளியையும் 4 at micropylar range and that is micropylar end and 4 at chelacel end. ஸோ 8 நியூக்ளி, அதாவது ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்து சக்சஸிவ் மைட்டாட்டிக், அதாவது தொடர்ந்து மைட்டாட்டிக் டிவிஷன் என்னது? ஈக்குவட்டோரியல் டிவிஷன் இல்லையா? அது தொடர்ந்து 3 டிவிஷன் நடந்து அதுலேருந்து 8 நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த 8 நியூக்ளியில் 4 வந்து மைக்ரோபைலார் எண்டாலையும் அண்ட் 4 வந்து செலாசல் எண்டால ஃபார்ம் ஆகுது. ஸோ 1 நியூக்ளியை ஃப்ரம் ஈச் போல்லேருந்து சென்டருக்கு வருது. ஸோ இந்த 4ல் ஒரு நியூக்ளியை மட்டும் செலாசல் சைட்லேருந்து 1ம் மைக்ரோபைலார் சைட்லேருந்து 1ம் வந்து நடுவில் வருது. அதுதான் செகண்டரி நியூக்ளியா ஃபார்ம் பண்ணுது. செகண்டரி நியூக்ளியா ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த ரிமைனிங் நியூக்ளியை இருக்கு இல்லையா, அது வந்து எக் apparatus, 1 egg cell and 2 synergids at the micropylar end, 3 antipodals வந்து chelacal end,
2 polar nuclei வந்து central cellல. இதுதான் 7 cell 8 nucleate embryo sac. Polygonum, Cypsela and Hibiscusல the mega, that is monosporic developmentக்கு example சொல்லிருக்காங்க. So Polygonum, Capsula and Hibiscus எதுக்கு example? monosporic megaspore developmentக்கு example என்று பார்த்தீங்கன்னா Polygonum, Capsula and Hibiscus. Bisporic development. Bisporic இப்போ மோனோஸ்போரிக்ல ஒரே ஒரு மெகா ஸ்போர் தான் ஃபங்க்ஷனலாக இருக்குது, அதாவது ஒரே ஒரு இது செல்லு தானே மெகாஸ்போர் மெத்தட். இங்கே 2 மெகாஸ்போர் நியூக்ளியை அதாவது ஃபார்ம் ஆகுது. அங்கே ஒரே ஒரு மெகாஸ்போர் தான் ஃபார்ம் ஆகி ஃபங்க்ஷனல் ஆகுது. இங்கே 2 மெகாஸ்போர் நியூக்ளியை மியாசிஸ்க்கு அப்புறமா ஃபங்க்ஷனல் ஆகுது. அண்ட் செல் வால் டஸ் நாட் ஃபார்ம் பிட்வீன் தெம். அவங்க 2 பேருக்கு நடுவில் செல் வால் ஃபார்ம் ஆகாது. இந்த டைப் எங்கே பார்க்கலாம்னா அலியம் டைப். அலியம் டைப் பண்ணா என்னது? ஆனியன். மோனோஸ்போரிக்கு யாரெல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னோம்? ஹைபிஸ்கஸ், கேப்சலா, பாலிகோனம். ஓகே, அதை நம்ம பாலிகோனம் டைப் பண்ண கூட சொல்லிக்கலாமா? அதே மாதிரி பைஸ்போரிக் வந்து அலியம் டைப் ஆனியன்ல பார்க்கலாம். ஏன்னா 2 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆக போது அந்த 2 மெகாஸ்போருக்கு நடுவில் என்ன இருக்காது? டிவிஷன் இருக்காது, செல் வால் இருக்காது. ஸோ இப்போ வந்து ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்னு பார்க்கலாமா? எம்எம்சி அதாவது மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ் நடந்து 2 நியூக்ளியை மட்டும் சர்வைவ் ஆகுது, டயட். இப்போ டெட்ரட் மாதிரி இது வந்து 2 நியூக்ளியை சர்வைவ் ஆகுது, டயட். ஸோ இந்த 2 நியூக்ளியை மட்டும் என்ன நடக்குது? 2 ரவுண்ட். அங்கே எவ்வளோ மோனோஸ்போரிக்ல 3 மைட்டாட்டிக் சக்சஸிவ் டிவிஷன். இங்க 2 ரவுண்ட் மைட்டாசிஸ் ஃபார்ம் ஆகி 8 நியூக்ளியை ஃபார்ம் பண்ணுது. சிமிலர் ஆர்கனைசேஷன் தான் எக் அப்பேரட்டஸ், ஆன்டிபோடால், போலார் நியூக்ளியை மோனோஸ்போரிக்ல பார்த்த மாதிரி தான் இங்க வருது. ஆனா இங்க 2 டிவிஷன் தான் நடக்குது, அதாவது 2 மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து 8 நியூக்ளியை ஃபார்ம் பண்ணுது. ஆனா இங்க டிஸ்டிங்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரியோ சாக் வந்து 2 நியூக்ளியில இருந்து வருது, 1ல இருந்து வரல இல்லையா? அதனால நம்ம இதை பைஸ்போரிக்னு சொல்றோம். டெட்ராஸ்போரிக் டெவலப்மெண்ட். டெட்ராஸ்போரிக்னா 4மே வந்து எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன்ல நடக்குது, ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகுது. இங்க சைட்டோகைனசிஸ் நடக்கல. ஸோ அதனால இங்க ஜெனட்டிக் டைவர்சிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த நியூக்ளியை ஹாப்ளாய்ட்லயே இருக்கு இல்லையா? அண்ட் அண்டர்கோ ரிசிட்டியேஷன், தட் இஸ் டிப்ளாய்ட் நியூக்ளியை பாசிபிளா இருக்கு. ஸோ இங்க 4மே ஃபங்க்ஷனலா இருக்கிறதுனால ஜெனட்டிக் டைவர்சிட்டி இங்க இருக்கும். இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்ளாய்டு கண்டிஷன் இருக்கிறதுனால டிப்ளாய்ட் நியூக்ளியையும் பாசிபிள். ஏன்னா சைட்டோகைனசிஸ் நடக்கல இல்லையா? அண்ட் இதுல டைப்ஸ் பாத்தீங்கன்னா பெனியா டைப், ஃப்ரிட்டிலி டைப், ட்ரூசா டைப், மொத்தம் 3 டைப் இருக்கு. பெனியா டைப், ஃப்ரிட்டிலீரியா டைப், ட்ரூசா டைப். அண்ட் மோனோஸ்போரிக்ல பாலிகோனம், கேப்சலா, ஹைபிஸ்கஸ். பாலிகோனம் டைப்னு கூட அதை சொல்லிக்கலாம். அண்ட் இந்த பைஸ்போரிக்க அலியம் டைப், ஆனியன். ஆனா இங்க டெட்ராஸ்போரிக்ல மொத்தம் 3, பெனியா டைப், ஃப்ரிட்டிலீரியா டைப் அண்ட் ட்ரூசா டைப். ஸோ ஸ்டெப்ஸ் இதில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸும் ஒரு செல்லுக்குள்ள இருந்து அதில் நியூக்ளியர் டிவிஷன், ஏன்னா சைட்டோகைனசிஸ் நடக்கல, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகாது. நியூக்ளியஸ் மட்டும் 8 ஆர் மோர் நியூக்ளியஸ். ஏன்னா எத்தனை இருக்கு? 4 நியூக்ளியை இருக்கு. அந்த 4 நியூக்ளியஸும் எந்த டிவிஷன் தான் போகுது? நியூக்ளியர் டிவிஷன் தான் நடக்க போகுது. ஸோ அந்த 4 நியூக்ளியர் டிவிஷன் நடந்து 8 ஃபார்ம் பண்ணலாம், இல்ல மோர் நியூக்ளியையும் ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் ஃபார்ம் பண்ணி எப்படி அரேஞ்ச் ஆகுது? எக் அப்பேரட்டஸ், ஆன்டிபோடஸ் அண்ட் போலார் நியூக்ளியை. பட் த சென்ட்ரல் செல் ஆஃபன் ஹேஸ் டிப்ளாய்டு ஆர் பாலிப்ளாய்டி போலார் நியூக்ளியேட். இப்போ வந்து பைஸ்போரிக்லையும் மோனோஸ்போரிக்லையும் சேம் கண்டிஷன் தான், அதாவது 7 செல் 8 நியூக்ளியை. ஆனா இங்க மட்டும் டெட்ராஸ்போரிக்ல மட்டும் எக் அப்பேரட்டஸ், ஆன்டிபோடார், போலார் நியூக்ளியை அண்ட் சென்ட்ரல்ல மட்டும் டிப்ளாய்டு
ஆர் பாலிப்ளாய்டி போலார் நியூக்ளியர். டிப்ளாய்டு ரெண்டும் இருக்கலாம், இல்ல நிறைய நியூக்ளியஸ் இருந்தும் இருக்கலாம் போலார் நியூக்ளியர். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்டலேரியா, பிளம்பாகோ அண்ட் பெப்பரோமியா. ஸோ டெட்ராஸ்போரிக் எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ஃப்ரிட்டலேரியா, பிளம்பாகோ, பெப்பரோமியா. ஃப்ரிட்டலேரியா, பிளம்பாகோ, பெப்பரோமியா எதுக்கு எக்ஸாம்பிள்? டெட்ராஸ்போரிக் embryo sac. So types of female gametophyte embryos development பார்த்தீங்கன்னா so based on the participation பற்றி பார்த்தோம்னா இப்போதான் படிச்சோம். இதனால recapitulation. monosporic என்ன? 1 nuclei. bisporic என்ன? 2 nuclei. tetrasporic என்ன? 4 nuclei involvement இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சேம் தான், ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம சொன்னேன் இல்லையா, பாலிகோனம் டைப் அந்த மாதிரி டைப்ஸை வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரை வச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மோனோஸ்போரிக்னா ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆக போகுது. அந்த ஒன்று டிவைட் ஆன பிறகு அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் திரும்பவும் கண்டினியூஸாக 3 மைட்டாட்டிக் டிவிஷன் போகும், 8 நியூக்ளியை ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே ரொம்ப காமனான ஸ்பெஷல் டைப் பார்த்தீங்கன்னா பாலிகோனம் டைப். இதுதான் மோஸ்ட்லி காமன். 8 நியூக்ளியஸ் 7 செல். பாலிகோனம் கேப்செல்லால பார்க்கலாம். ஸோ பாலிகோனம் டைப் தான் காமன். எக்ஸாம்பிள் பாலிகோனம் அண்ட் கேப்செல்லா. 8 நியூக்ளியஸ் 7 செல். ஈனோதீரா டைப். The egg apparatus at cella cell end instead of micropylar end. ஸோ ஈனோதீரால எப்படி இருக்கு? எக் apparatus யூஸ்வலா எங்க இருக்கும்? மைக்ரோபைலார் எண்ட்ல தானே இருக்கும். ஆனா இங்க ஈனோதீரால cella cell endல இருக்கும். எக்ஸாம்பிள் ஈனோதீரா லெமார்கியானா. ஓகே, ஈவினிங் பிரிம்ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மியூட்டேஷன் இதில் தானே பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹியூகோடெர்வஸ் அந்த இதுதான். அண்ட் பேசில்லா டைப். பேசில்லா டைப் பண்ணால் 4 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக் இருக்கும். ஒன்லி 2 மைட்டாசிஸ். ஸோ இங்கே மைட்டாசிஸ் 2 தடவை தான் நடக்கும், 4 நியூக்ளியேட் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பேசல்லா ட்ரைடாக்ஸ். ஸோ பேசல்லால எத்தனை நியூக்ளியேட் தான் இருக்கும்? 4 நியூக்ளியர் தான் இருக்கும். 4 நியூக்ளியர்னா எதனால? இதுக்கு முன்னாடி படிச்ச ஈனோதீரான் பாலிகோனம்ல 8 நியூக்ளியர் சொன்னோம் இல்லையா, ஆனா பேசில்லால 4 நியூக்ளியர் தான். ஏன்னா 2 மைட்டாசிஸ் தான் நடக்கும். ஸோ பேசில்லா அண்ட் ட்ரைடாக்ஸ். எக்ஸாம்பிள் பெப்பரோமியா. பெப்பரோமியா டைப் மோனோஸ்போரிக் வேரியன்ட். இது ரொம்ப ரேர் அண்ட் 16 நியூக்ளியேட் இருக்கு. ஏன்னா இது டெட்ராஸ்போரிக்லயும் பார்த்தோம் எக்ஸாம்பிளா இல்லையா. ஸோ இது வந்து மோனோஸ்போரிக் வேரியன்ட்னு போட்டாச்சு. ஓகேவா, இது வந்து ரொம்ப ரேர். 16 நியூக்ளியேட் இருக்கா. எக்ஸாம்பிள் பெப்பரோமியா. ஸோ பெப்பரோமியா டைப் பண்றது மோனோஸ்போரிக் வேரியன்ட். இது ரொம்ப ரேரானது. 16 நியூக்ளியஸ் இதுல ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் பெப்பரோமியா. பைஸ்போரிக் 2 நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. டயட் 1 சர்வைவ். மியாட்டிக் டிவிஷன் ப்ரொடியூசஸ் டயட் and 1 survives. no wall formation. ரெண்டுக்குள்ள wall formationலாம் நடக்காது மியாட்டிக் டிவிஷன் அப்போ. ஸோ 2 நியூக்ளியஸும் பார்ட்டிசிபேட் ஆகுது. ஸ்பெஷல் டைப் வந்து அலியம் டைப். அலியம் டைப் வந்து மோஸ்ட்லி பைஸ்போரிக் தான். இதுல 8 நியூக்ளியஸ் 7 செல் தான் இருக்கு. அலியம் சீபா ஆனியன்ல பார்க்கலாம். எண்டிமியான் டைப். எண்டிமியான் டைப்னா அலியம் மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன வேரியேஷன் எதுல பார்க்கலாம்னா நியூக்ளியார் டிஸ்ட்ரிபியூஷன்ல. எக்ஸாம்பிள் எண்டோமியான். ஸோ எண்டோமியானும் சேம் ஆஸ் ஆலியம், ஆனால் நியூக்ளியார் டிஸ்ட்ரிபியூஷன்ல மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கு. அடக்ஸா டைப். அடக்ஸா டைப்பும் பைஸ்போரிக் தான், ஆனால் இது வேரியேஷன் வந்து 8 or more நியூக்ளியை இருக்கும். ஸோ அடக்ஸா டைப்பும் என்ன இருக்கு? 8, அதாவது 8 or more நியூக்ளியை இருக்கும். எக்ஸாம்பிள் அடக்ஸா. நியூட்ரிஷன் எம்ப்ரியோ சாக். ஸோ எப்படி நம்ம எம்ப்ரியோ சாக்குக்கு ஃபுட்டு யார் கொடுக்குறாங்க அதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாமா? ஸோ எம்ப்ரியோ சாக்ன்றது ஃபீமேல் கேமிட்டோஃபைட். அது எதுக்குள்ள வளருது? ஓவியலுக்குள்ள தான் வளருது. அதுக்கிட்ட ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, ஏன்னா குளோரோஃபில் இல்லை. அப்போ அதுக்கு ஃபுட் எப்படி சப்ளை ஆகுது? சரௌண்டிங் ஸ்போரோஃபிட்டிக் டிஷ்யூ தான் ஃபுட்டை சப்ளை பண்ணுது. ஸோ அப்போ யார் அந்த சோர்சஸை பார்க்கலாமா? sources of nutrition யாரு? நியூசெல்லஸ். பெரிஸ்போரியல் டிஷ்யூ. ஸோ பெரிஸ்போரியல் டிஷ்யூனா யாரு? நியூசெல்லார். அதாவது எம்பிரியோவை சுற்றி இருக்கிற செல்ஸ் வந்து நியூசெல்லார் செல்ஸ். இவங்க தான்
ஃபுட்டு சுகராவோ அமினோ ஆசிட்ஸாவோ புரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸா யாருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க? எம்ப்ரியோ சாக்குக்கு. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறவங்க வந்து இன்டெகுமெண்ட். ஸோ இன்டெகுமெண்ட்டும் இன்டைரக்டா ஃபுட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஸோ மெட்டபாலைட்ஸ், தட் இஸ் மெட்டபாலைட்ஸ் வந்து எம்ப்ரியோ சாக்குக்கு த்ரூ நியூசெல்லஸ் மூலமா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? இன்டெகுமெண்ட். டபிட்டல் லைக் டிஷ்யூஸ் ஆர் எண்டோதீலியம். சில பிளான்ஸ், அதாவது ஈனோதீரா மாதிரி பிளான்ஸ்ல தட் இஸ் இன்னர் லேயர் ஆஃப் இன்டெகுமெண்ட் வந்து எண்டோதீலியமா மாறுது. ஸோ இது வந்து எம்ப்ரியோ சாக்கு ஃபுட்டை சப்ளை பண்ணுது. இன்டெகுமெண்ட்ரி, அதாவது இன்டெகுமெண்ட் இது வந்து எண்டோதீலியமா மாறுது. இதுவும் ஃபுட்டை சப்ளை பண்ணுது. யாருக்கு? எம்ப்ரியோ சாக்குக்கு. ஈனோதீரால இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹாஸ்டோரியா. சில எம்ப்ரியோ சாக்ல செலாசாவோ இல்ல மைக்ரோபைலோ ஹாஸ்டோரியாவை டெவலப் பண்ணும். அது நியூசெல்லார் டிஷ்யூக்குள்ள ஊடுருவி ஃபுட்டை அப்சார்ப் பண்ணி எம்ப்ரியோ சாக்குக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிள் பயோனியா, செலாசல் ஹாஸ்டோரியா, கஸ்கியூட்டால மைக்ரோபைலார் ஹாஸ்டோரியா. ஸோ கஸ்கியூட்டால மைக்ரோபைலார் ஹாஸ்டோரியா, பவோனியால தட் இஸ் பியானியா, பயோனியான்னு படிங்க, பயோனியால செலாசல் ஹாஸ்டோரியம் அண்ட் மைக்ரோபைலால கஸ்கியூட்டா ஹாஸ்டோரியத்தை ஃபார்ம் பண்ணுது. ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்டிலைசேஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து யூனிக் தான். என்ன டபுள் ஃபர்டிலைசேஷன்? இதை கண்டுபிடிச்சவர் யாரு? நவாச்சின். 1898ல லில்லியம் அண்ட் ஃப்ரிட்டிலேரியால கண்டுபிடிச்சாரு. ஸோ நவாச்சின் இன் 1898ல ஃப்ரிட்டிலேரியா அண்ட் லில்லியத்துல கண்டுபிடிச்சாரு. ஸோ ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா pollen tube enter into the ovule. ஸோ pollen tube வந்து மைக்ரோபைல் வழியா, அதாவது போரோகேமின்னு சொல்லுவாங்க, காமன், இதுதான் காமன், மைக்ரோபைல் வழியா உள்ள என்டர் ஆகுது, அது போரோகேமி. செலாசா வழியா போலன் டியூப் என்டர் ஆச்சுன்னா அது செலாசோகாமி. கேஷிரைனால பார்க்கலாம். இன்டெகுமெண்ட் மூலமா, மிடில் ஆஃப் த இன்டெகுமெண்ட் மூலமா பாஸ் ஆச்சுன்னா அது மீசோகேமி. குக்கர் பீட்டா பிஸ்டேஷியா, அதாவது மீசோகேமி எதுல பார்க்கலாம்? குக்கர் பீட்டா பிஸ்டேஷியா. ஸோ குக்கர் பீட்டா பிஸ்டேஷியால மீசோகேமி. அப்போ செலாசோகேமி எதுல பார்க்கலாம்? கேஷிரைனா. காமன் டைப் எது? போரோகேமி. ஸோ போரோகேமினா மைக்ரோபைல் வழியா போறது, இதுதான் காமன் டைப் போலன் டியூப் என்ட்ரி. செலாசோகேமி வழியா என்டர் ஆச்சுன்னா அந்த இதுக்கு பேர் வந்து செலாசா வழியா என்டர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் செலாசோகேமி, எக்ஸாம்பிள் கேஷிரைனா. இன்டெகுமெண்ட் வழியா என்டர் ஆச்சுன்னா அது மீசோகேமி, எக்ஸாம்பிள் குக்கர் பீட்டா அண்ட் பிஸ்டேஷியா. என்ட்ரி இன்டு த எம்ப்ரியோ சாக். ஸோ என்ட்ரி இன்டு த எம்ப்ரியோ சாக்னா இப்போ போலன் டியூப் வந்து என்ட்ரி ஆயாச்சு. யார்கிட்ட வந்தாச்சு? மைக்ரோபைலார் எண்டு கிட்ட இருக்கிற சினர்ஜிட் கிட்ட வந்தாச்சு. இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே என்ன டிஜெனரேட் ஆயிடும்? சினர்ஜிட் டிஜெனரேட் ஆகி அப்புறமா போலன் டியூப்ல இருக்கிற டிஸ்சார்ஜ் ஆயிடும். போலன் டியூப் டிஸ்சார்ஜ் ஆயிடும். டிஸ்சார்ஜ்னா என்னது? ரிலீஸ் ஆஃப் மேல் கேமிட்ஸ். ஸோ ரிலீஸ் ஆஃப் மேல் கேமிட்ஸ் போலன் டியூப்ல இருந்து பஸ்ட் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் சின்கேமி. ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கேமிட் வந்து எக்கோட ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து செக்ஷுவல் ஃபியூஷன் நார்மலாக நடக்குது. அண்ட் இன்னொரு ட்ரிபிள் ஃபியூஷன் ஆர் செகண்ட் ஃபர்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேல் கேமிட் செகண்டரி நியூக்ளியஸ் ஆன போலார் டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கலையே போலார் நியூக்ளியை, அதோட ஃபியூஷன் ஆகுது. அதுதான் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் 3N கண்டிஷன்ல இருக்கு. இதுதான் ட்ரிப்ளாய்டு ஃபியூஷன் சொல்லலாம். ட்ரிபிள் ஃபியூஷன் ஆர் ட்ரிப்ளாய்டு ஃபியூஷன். அண்ட் இதுதான் எண்டோஸ்பெர்மா மாறப்போகுது. டபுள் ஃபர்டிலைசேஷன். ஸோ ரெண்டு மேல் கேமிட்ஸும் ஃபர்டிலைசேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால இது டபுள் ஃபர்டிலைசேஷன் சொல்வாங்க. இது ஆஞ்சியோஸ்பெர்முக்கு உகந்தது. போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ்ல ஜைகோட் எம்பிரியோவா மாறும். அப்புறம் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் எதுவா மாறும்? எண்டோஸ்பெர்மா மாறும். எண்டோஸ்பெர்ம் மாறி யாருக்கு ஃபுட்டை சப்ளை பண்ணுவாங்க? எம்பிரியோக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஓவியல் சீடாவும்
ஓவரி ஃப்ரூட்டாகவும் மாறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.